கேப்டனுக்கும் எம்ஜிஆருக்குமான அந்த மிகப்பெரிய ஒரு அன்பு பாலம் மதுரையில் அவர் படித்த காலத்திலிருந்தே உருவான ஒரு விஷயம். எம்ஜிஆர் பாடல்கள் தான். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற யார்கிட்ட அசிஸ்டன்ஸ் கிட்ட கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. காரில் ஏறினா தன் பாடல் கூட கேட்க மாட்டார், எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான் கேட்பார். காரில் ஏறி உட்கார்ந்த உடனே எம்ஜிஆர் சாங்ஸ் தான் எப்பயுமே கேப்டன் கேட்பார். அதே மாதிரி டிவியில் என்னென்னவோ படங்கள், இப்போ கொஞ்சம் உடல் நலிவுற்ற பிறகு அவர் பார்க்கின்ற படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களாக தான் அங்கே இருக்கும், எம்ஜிஆர் பாடல்களாக தான் இருக்கும். முன்னெல்லாம் ஆக்டிவாக பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தப்போ நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பார், ஆக்ஷன் படங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் உடல் அழிவுற்ற பிறகு ஓய்வில் இருந்தபோது அவர் விரும்பி பார்த்த படங்கள் பழைய காலத்தில் எம்ஜிஆர் திரைப்படங்கள், எம்ஜிஆர் பாடல்களை தான் விரும்பி கேட்பார். அப்போது ஒரு நிறைய எங்களுடைய நினைவுகள் இருக்குது. எம்ஜிஆர் பாடங்கள் அவர் பார்க்கும்போது இதை நான் அம்மா கிட்ட நான் சொன்னேன். அந்த அமைச்சர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவருடைய நினைவுகளை நான் அமைச்சர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, கேப்டனே ஒரு பெரிய நடிகர் தான், ஆனால் சினிமாவில் எம்ஜிஆர் வால் சண்டை போடுவார், அந்த வால் உடைஞ்சிரும், உடனே கண்ணீர் விட்டு அழுகுவார் கேப்டன். அழுவார். எங்களுக்கே ஆச்சரியம், ஏங்க அழுகிறீங்க? நான் போய் கேட்பேன். எங்கள் கூட இருக்கிற குமார், சோமு, எங்கள் வீட்டில் இருக்கிற அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் ஓடி போய் பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு, ஏன்னா எம்ஜிஆரோட வால் உடஞ்சிருச்சான் அப்படின்னு அழுவாருங்க. எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒன்றுனா திரைப்படத்தில் பார்த்தால் அது நிஜமாகவே நினச்சி அழுவார். அப்போது அந்த அன்பு எம்ஜிஆர் மேலே அவர் எவ்வளோ வச்சிருந்தார் என்பதை டீப்பாக நம்ம வாட்ச் பண்ணால் அது புரியும். அது